செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல். இப்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. சமகால அரசியல் களம் தொடர்பிலே பேசுவதற்காக விவாதிப்பதற்காக இருக்கிறார். எங்களுடைய அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள். வணக்கம் மனோ கணேசன். வணக்கம் கோகுல். முதல் கேள்வியை நாங்கள் மனோ கணேசன் அவர்களிடத்திலிருந்தே ஆரம்பிப்போம். மனோ கணேசன் அவர்களே, பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்திலும் இருக்கிற கேள்வி, நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரவு அளிக்கப் போகிறீர்கள் என்பது. ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே நீங்கள் அங்கம் வகிக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? உங்கள் கேள்வியில் பதிலும் இருக்கிறது. ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், அதன் பதில். ஆனால் அதே வேளையிலே அந்த ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு கிடையாது, இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அல்ல. கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதான கட்சி தான் ஐக்கிய மக்கள் சக்தி. அதுக்குள்ளே அடுத்த பிரதான கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி. ஆகவே தவிர இன்னும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற பிரதான சிறுபான்மை கட்சிகளும் இருக்கின்றன. இன்னும் பல கட்சிகளும் வந்து கொண்டிருக்கின்றன. வருவது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அது ஒரு புறம் இருக்க, எங்கள் நிபந்தனை என்ன என்பதை தொடர்பாக நாங்கள் கடந்த 2ஆம் தேதி கொழும்பிலே கூடி எங்கள் அரசியல் குழு 18 உறுப்பினர்களும் கூடி தீர்மானித்து எங்களது மலையக விஞ்ஞாபனத்தை தயாரித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், எங்களது வேட்பாளராக நாங்கள் கருதக்கூடிய சை பிரேமதாசவுடன் கையெழுத்தாகும் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே எங்கள் ஆதரவு தீர்மானமாகும். அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவித்தலை சில தினங்களுக்குள்ளே நாங்கள் வெளியிடுவோம். மனோ கணேசன் அவர்களே, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கூட்டணியிலே தமிழ் பேசுகிற சமூகம் சார்ந்து பல பங்காளி கட்சிகள் இருக்கிறீர்கள். அதிலே தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு பிரதான இடம் இருக்கிறது. ஏனென்றால் 3 கட்சிகளை சார்ந்த ஒரு கூட்டணியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. இப்போ இன்றைய தினம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய உயர்பீட கூட்டம் நடைபெற்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை எட்டியிருக்கிறார்கள். 72 மணித்தியால காலகட்டத்துக்குள்ளே 3 கோரிக்கைகளை நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையிடத்திலே முன்வைக்கப் போகிறோம். அந்த கோரிக்கை சார்ந்து எப்படியான ஒரு பரிசீலனை வருகிறதோ அது சார்ந்து எங்களுடைய தீர்மானம் எட்டப்படும். இப்போது ஆதரவு கொடுப்பது என்றுதான் முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதுபோன்று அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரிஷாத் பதியுதீன் அவரும் கூட இன்னமும் தீர்மானத்தை எட்டவில்லை. ஆகவே தாங்கள் கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறீர்கள், கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. இதே வேளையிலே இந்த குதிரை பேரம், யானை பேரம், இப்படியாக பல பேரம் பேசல்கள் ஜனாதிபதி தரப்போடு எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் யார் செய்கிறது என்பது சம்பந்தமான தகவல்கள் இல்லாத பொழுதும் எல்லோரும் குதிரை பேரம், யானை பேரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்ந்து அந்த தீர்மானத்தை எட்டாமல் இருப்பதற்கும் இந்த குதிரை பேரம், யானை பேரம் என்று சொல்லுகிறார்கள், இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? குதிரை பேரம், யானை பேரத்துக்கு இடையே ஒரு இன்னொரு பேரம் இருக்கிறது, கழுதை பேரம் இருக்கிறது. ஆகவே அது இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தெளிவாக சொன்னேன், முதல் கேள்விக்கு பதிலே சொன்னேன். நான் இப்படி கையில் இருக்கிறது, இதை இங்கே கையில் இருக்கிறது, மலையக மேனிஃபெஸ்டோ, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இதை கையெழுத்தாகுவதற்கு முன்னாலே காட்டுவது பொருத்தமானது அல்ல. இருந்தாலும் கூட உங்கள் கேள்வியின் தாக்கம் காரணமாகவும் உங்களது நிறுவனத்தின் மீது எனக்கு நம்பிக்கை காரணமாகவும் இதை காட்டுகிறேன். ஆகவே அதுதான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே இங்கே 9 அம்ச தலைப்புகளிலே ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பக்கங்கள் இருக்கின்றன. 9 பக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு அம்சத்திலும் பல ஆரம்பத்தில் பாருங்கள், இங்கே உதாரணமாக லீப் ஃபார்வர்ட் பை எக்யூப்பிங் மலையக யூத் ஃபார் ஃபியூச்சர் எஜுகேஷன் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங், ஒரு மலையக இளைய தலைமுறை முன்னே கொண்டு செல்வதற்காக என்ற தலைப்பின் கீழே கல்வி மற்றும் தொழில் பயிற்சி என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதிலே கூட இதற்குரிய 11 அம்சங்கள், 12 அம்சங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒரு தொழில் நேர்த்தியான ஒரு கட்சி, ப்ரொபஷனல் கட்சி, வெறுமனே இந்த சுயேட்சை குழு அல்ல, அல்லது இல்லாமல் சும்மா சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கும் கட்சியும் அல்ல. ஆகவே நாங்கள் கடந்த 2015 19 வரை நல்லாட்சியில் அங்க வைத்த பொழுது ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்தார், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதி ஆக்கியதிலே தமிழ் போக்கூட்டணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பாரிய பங்களிப்பு வழங்கின, நாடறிந்த விஷயம் அது. அதேபோல் முஸ்லீம் கட்சிகள் வழங்கின. ஆகவே அதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த 4 வருடத்திலே, 5 வருட ஆட்சியிலே அரை வருடம் முன்னாலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது, அரை வருடத்தை அந்த திருட்டு அரசாங்கம் திருடிவிட்டது. ஆகவே 4 வருடத்திலே அதை கொண்டு 40 வருடங்கள் தொடர்ச்சியாக மாறி அந்த அரசாங்கத்தில் இருந்த கட்சி செய்ததை விட அதே செய்திருக்கிறோம் நாங்கள். ஆகவே ப்ரொபஷனல் கட்சி அதுதான் காரணம். ஆகவே இன்னும் சில தினங்களுக்குள்ளே நாங்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவோம். அதுக்கு முன்னாலே இது சம்பந்தமான உடன்படிக்கை கையெழுத்தாகும். அது செய்வோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாலே கூட சில பாதங்களுக்கு இங்கே அறிவித்திருக்கின்றேன். நாங்கள் சமூக நீதி
உடன்படிக்கை ஒன்றை நாங்கள் ஏற்கனவே தமிழ் கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் செய்து கொண்டிருக்கின்றது. அதையும் அடிப்படை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து அது இன்னும் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் விரிவுபடுத்தி நாங்கள் செய்திருக்கோம். வெறுமனே நாங்கள் மட்டுமல்ல, தமிழ் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எங்கள் கூட்டணிக்கு ஒரு அறிவோர் சபை இருக்கிறது, கற்றோர் சபை இருக்கிறது. அவருடன் கலந்து ஆலோசித்து பேசி அவர்களது கருத்துக்களை உள்வாங்கித்தான் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதாகவே இதை மக்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிரெடிபிலிட்டி, எங்களுக்கு ஏற்புடைமை இருக்கிறது மக்கள் மத்தியிலே தெரியும். மக்களுக்கு நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று தெரியும் மக்களுக்கு செய்வோம். ஆகவே அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக சரியான முறையில் வரும். எந்த பெறவும் எங்களை அசைக்க முடியாது, அவ்வளவுதான். மனோ கணேசன் அவர்களே, எனக்கு நினைவுக்கு இருக்கிறது, தாங்கள் ஒரு ஆவணத்தை இதற்கு முன்னர் தயாரித்திருந்தீர்கள். அதை உயர்ஸ்தானிகர்களுக்கும் தூதுவர்களுக்கும் அனுப்பியிருந்தீர்கள். மலையக மக்கள் சார்ந்து ஒரு நீதி நியாயம் எட்டப்பட வேண்டும் என்று. அதே வேளையிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நவீன அடிமைத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விசேட அறிக்கையாளர் டொமாயோ பகாடோ, அவருக்கும் கூட ஒரு கடிதத்தை தாங்கள் அனுப்பியிருந்தீர்கள் இந்த நவீன அடிமைத்துவம் சம்பந்தமாக. இதே வேளையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமையோடு சமூக நீதி உடன்படிக்கை செய்திருந்தீர்கள். இப்போது இருக்கின்ற இந்த ஆவணத்திற்கு பேர் மலையக தமிழர் அபிலாஷை ஆவணம் என்றுதான் ஒன்றை தயாரித்து கையிலே வைத்திருக்கிறீர்கள், இன்னும் கையெழுத்திடவில்லை என்று தாங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆகவே இப்படியான ஆவணங்களை தயாரிக்கின்ற போது இந்த மாற்று கருத்து இருக்கிறவர்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். இவையெல்லாம் காலத்திற்கு காலம் இருக்கக்கூடிய அரசியல் சித்து விளையாட்டுகளா, அல்லது இந்த ஆவணங்கள் மூலமாக ஏதேனும் நன்மைகள் விளைந்திருக்கின்றனவா, அல்லது அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல இந்த ஒவ்வொரு ஆவணங்கள் மூலமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒவ்வொரு அம்மிகளை நகர்த்தி இருக்கிறதா? நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையிலே பாருங்கள், இப்பொழுது நண்பர் சும்மா சொல்லிய பதிலை கேட்டேன், சரியான பதில் சொல்கிறார். அவர் எங்களது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே அவரது கட்சி அங்கத்துவ கட்சி அல்ல. ஆகவே இன்னும் 45 நாட்கள் இருக்கின்றன. தாராளமாக நேரம் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த முடிவுகளை அறிவிக்கலாம். அதில் என் மாட்டு கருத்து கிடங்க இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், இன்று தேர்தலில் உங்கள் கேள்வி அப்படி தான் இருந்தது, தேர்தலில் போட்டியிடும் இவரையா முழுக்க நம்புகிறீர்களா கேட்டீர்கள். நானே நம்பவில்லை, அவர் எப்படி நம்புவார்? நம்ப முடியாது, அப்படி அல்ல. இல்லை, எல்லாரும் சிங்கள பௌத்த அடிப்படைவாதிகள் தான். நாங்கள் அங்கமைக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் வேட்பாளர் கூடிய சஜித் பிரேமதாச கூட முழுமையானவர் அல்ல. நோபடி இஸ் பெஸ்ட் இயர். அப்போ இதுக்கு பெட்டர் தான் பார்க்க வேண்டும், அவரை விட அவர் அப்படி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, காலகட்டம். ஆகவே நாங்கள் கடுமையான முறையிலே இந்த எங்கள் மக்களை நாங்கள் பிரதித்த கொடுத்த மக்களின் அபிலாஷையை முன்னெடுப்பதற்காக சுழியோடி கொண்டிருக்கிறோம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லி விமர்சனம் வைப்பார்கள், விமர்சகர்கள் எங்கே இருக்கதான் செய்வார்கள். சமூக ஊடகத்தில் இருப்பார்கள், பாரம்பரிய ஊடகத்தில் இருப்பார்கள், தெருவு ஓரத்தில் இருப்பார்கள், தெரு முனைகளில் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் எல்லாவற்றுக்கும் போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எல்லாம் குறைத்து கொண்டிருப்பார்கள், கணித்து கொண்டிருப்பார்கள், போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அது அப்படி அல்ல. நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். ஆனால் நியாயமான கேள்விகளுக்கு பதில் கூறிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் கேள்வி மக்கள் சார்பான கேள்வி கேட்கிறீர்கள், பதிலை கொடுக்கிறோம். அது பதில் மக்கள் சில அடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனம் இருக்கின்ற ஒரே காரணத்தினாலே நாங்கள் நின்றுவிட மாட்டோம். அப்படி அல்ல. நாங்கள் நீங்களே சொன்னீர்கள் பாருங்கள், ஒபகாட்டோ முதல் முறையாக இலங்கைக்கு மலையக பெருந்தோட்ட பகுதி விஜயம் செய்து அங்கே அதை கண்டு முதல் முறையாக பெருந்தோட்ட பகுதி மலையகத்தில் கூட அது ஒடுக்குமுறைக்கு பின்னாலே இன அடையாளம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அதுவரை மலையகத்திலே இந்த வர்க்க ரீதியான ஒடுக்குமுறை தான் சொன்னார்கள். அதாவது தொழிலாளர்கள் மட்டும் ஒடுக்கப்பட்ட தொழிலாளிகள் மட்டும் ஒடுக்கப்படவில்லை. அது ஒடுக்குமுறைக்கு பின்னாலே அவர்கள் தமிழ் சிறுபான்மையர் என்ற காரணம் இருக்கிறது சொல்லியிருக்கிறார். பெரிய விஷயம் அது. ஆகவே இன பிரச்சனை என்பது வெறுமனே வடகிழக்கில் மட்டுமல்ல, மலையத்திலும் இருக்கிறது சொல்லியிருக்கிறார். பெரிய விஷயம் தானே முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்தை காண்பதற்கு நாங்கள் பாடப்பட்ட பாடு, நாங்களும் எங்களை சார்ந்த சிவில் சமூகத்திடம் பட்ட பாடு. அப்படியான சர்வதேச ரீதியான ஏற்புடைமை, சர்வதேச ரீதியான புரிந்துணர்வு என்பது சுலபமாக வராது. இங்கே இருக்கு எங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். லேசில் வராது. அது சுலபமாக நாங்கள் எழுதி கடிதம் எழுதினால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியெல்லாம் நடக்காது. ஆனால் சும்மா அப்படி அல்ல. ஆகவே படிப்படியாக வர வேண்டும். ஆகவே அந்த ஒரு ஆவணம் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசர் செய்து கொண்டிருக்கூடிய அந்த சமூக நீதி அடிப்படையிலான ஆவணம், இந்த ஆவணம் படிப்பை முன்னே செல்கிறோம். அது மட்டும் அப்படி இருக்கும் பொழுது கடந்த நல்லாட்சி காலம் சொன்னேன் நான், பல வேலைகளை செய்திருக்கிறோம். நாங்கள் மக்களின் காணி உரிமை முதன்முறையாக அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து உறுதிப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் காணி உரிமை பேசப்பட்டிருக்கிறது, செய்யவில்லை. இப்படி பாருங்கள், 200 இடத்தை மலையக தமிழ் மக்கள், இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கையிலே சேர்ந்த காலத்து கட்டதை நினைவு கூர்ந்து அதை அனுசரிக்கப்பட்டதாலும் கூட மலையகம் முழுக்க அனுசரிக்கப்பட்டது, கொழும்பு அனுசரிக்கப்பட்டது, வடகிழக்கில் அனுசரிக்கப்பட்டது, பேசினார்கள், உலகம் முழுக்க பேசினார்கள். கனடாவில் சென்று நான் சம்பந்தமாக ஒரு கால்நடை ஒரு நடைபயணத்தில் கலந்து கொண்டேன். கனடிய உடன்பிறப்புகள் எங்களை அழைத்து மலையக மக்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக விசேட நடைபயணத்தை செய்து அங்கே நிதி திரட்டி அது மூலமாக
தியோவிட்டையில் இருக்கக்கூடிய பெருந்தோட்ட பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலைக்கு விஞ்ஞான கட்டி கொடுத்திருக்கிறார்கள். படிப்படியாக வர வேண்டும் அது. ஆகவே நாங்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சும்மா இருக்கும் கட்சி அல்ல, விளையாட்டு பிள்ளைகளின் கட்சி அல்ல இது. இது நாங்கள் பாராளுமன்ற சென்றது விளையாடுவதற்கும் அல்ல, தேங்காய் தருவதற்கும் அல்ல என்பதை மீண்டும் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்ல வேண்டும். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த கடந்த நல்லாட்சியில் நிரூபித்திருக்கின்றோம். பல விஷயம் செய்திருக்கின்றோம். நாங்கள் 7 பைஸ் காணி பெருந்தோட்ட பகுதியிலே தனி வீடு குடியிருப்புகளை தமிழ் கிராமங்கள் முதன் முறையாக தமிழ் கிராமங்களை அறிமுகப்படுத்தியது நாங்கள் தான். அதுக்கு முன்னாலே மலைய மக்களை கேட்டால் ஊரை கேட்டால் பெரும் தோட்டங்களை சொல்வார்கள். தோட்டம் அல்ல, கிராமம் உருவாக்கி இருக்கு. ஆனால் ஆரம்பம் தான் அது. இன்னும் நிறைய தூரம் நிறைய இருக்கிறது. அது மட்டுமல்ல, நிறைய செய்திருக்கிறோம். மலையக பிரதேச சபைகளை வடகிழக்கில் அவர் சுமந்திரன் அவர்கள் தெரியும், பல இடங்களில் பிரதேச சபைகள் தேவை. வடகிழக்கில் பெரிய போராட்டங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. புதிய மக்கள் வாழ்ந்த மக்களுக்கு பிரதேச சபைகள் தேவை. பிரதேச சபைகள் தான் அரசியல் பிரதித்துவத்தின் அடிப்படை கீழ்மட்ட ஒரு அழகு. நான் ஒரே நாளிலே 6 பிரதேசங்கள் உருவாக்கினோம் நோரியாவிலே. இது இருக்கிறோம். சாதனை அது, எங்களுக்கு பெரிய சாதனை அது, வரலாற்றின் சாதனை அது, மலையின் சாதனை அது. அது மட்டுமல்ல, மலையக அதிகார சபை உருவாக்கி இருக்கிறோம், பிற சேலங்களை உருவாக்கி இருக்கிறோம். மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு அண்மைத்திற்கு காணி 2 ஏக்கர் காணி சுவீகரிக்க முடியும் என்ற எல்லா அமைச்சர பத்திரம் தான் இருக்கிறோம். பல விஷயம் தூங்கி கொண்டிருக்கின்றன. நான் ஆரம்பித்த செயல்பாடுகள் எல்லாம் இப்பொழுது இந்த 5 வருடங்கள் நடைபெறவில்லை. அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற தூங்கி கொண்டிருக்கின்றது. பலருக்கு இங்கே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அது என்னவென்று தெரியவில்லை. அதுதான். ஆகவே நாங்கள் நகர்கிறோம். காரணம் என்றால் நாங்கள் முற்போக்கு கூட்டணி, முற்போக்காளர்கள் நாங்கள், அவ்வளவுதான். மனோ கணேசன் அவர்களே, இந்த நாட்களிலே பரவலாக பேசப்படுகின்ற இன்னும் ஒரு விடயம், இந்த 14-15 வேட்பாளர்களுக்கு மேலதிகமாக தமிழ் தரப்பிலே இருந்து, தமிழ் தேசியம் பேசுகின்ற இடத்திலே இருந்து ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தோடு 7 அரசியல் கட்சிகள் அவர்களோடு சேர்ந்து நான் நினைக்கிறேன் தமிழர் மகாசபையோ ஏதோ ஒரு அமைப்பும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை இப்பொழுது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இன்றைய தேசிய பத்திரிகையில் பார்க்கிற போது சிலருடைய பெயர்கள் அங்கே இருந்தது. சந்திரகாந்தன் சந்திரநேரு அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் அவர்களுடைய பெயர், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களுடைய பெயர், மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர்களில் ஒருவரான CV விக்னேஸ்வரன் அவர்கள், இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதன் மூலமாக தமிழ் பேசுகிற மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய, வடக்கு கிழக்கு மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களுக்கான தீர்வு கிட்டுமா? உங்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக சொல்லி இருக்கிறீர்கள். இருந்தாலும் இப்போது நாள் மாற சில வேளைகளிலே இருக்கிற நிலைப்பாடுகளிலும் மாற்றம் வரும் அல்லவா? அப்படியான ஒரு காலகட்டத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அது சார்ந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த கேள்வி அந்த பக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த பக்கமும் இந்த கேள்வி நிச்சயமாக கேட்டுத்தான் போகும். நான் நிலைப்பாடு மாறவில்லை, நிலைப்பாடு வளர்ந்திருக்கலாம். அதாவது கொள்கைகள் மாறாது, அடிப்படை கொள்கைகள் மாறாது எப்பொழுதும் என்னிடம். ஆனால் அந்த கொள்கை இன்னும் வளர்ச்சி அடையும், அது பெருமிதம் அடையும், முன்னோக்கி நகரும். முற்போக்காளர்கள் தானே, அப்படித்தான். ஆனால் இந்த விஷயம் தொடர்பாக நான் தெளிவாக இருக்கிறேன். இதெல்லாம் நான் எங்கள் தமிழ் கூட்டணி வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய அதிகமாக இந்திய வம்சாவளியை சார்ந்த மலையக தமிழர்களையும், அதே வேளையிலே குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து இங்கே தென்னிலங்கையில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிரயத்தனம் செய்கின்றோம். அதே போல் வடகிழக்கிலே வாழக்கூடிய பூர்வீக ஈழத்தமிழர்கள், அங்கே குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மலைய தமிழர்களையும் அங்கே வாழக்கூடிய கட்சிகள் பிரயத்தப்படுத்துகின்றன என்பது தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் நான் எப்படி சொல்லியிருக்கின்றேன், வடகிழக்கில் வாழக்கூடிய மக்களை பிரயத்தப்படுத்தக்கூடிய, தமிழர்களை பிரயத்தப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தாங்கள் விரும்பினால் அந்த அத்தகைய ஒரு பொது வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவதற்கான உரிமை தெளிவாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே வேளையில் நண்பர் சுமந்திரன் இங்கே இருக்கிறார். அவர் அந்த நிலைப்பாட்டை எதிர்க்கின்றவர் என்று எனக்கு தெரியும். அது ரகசியம் அல்ல, பகிரங்கம். அதே வேளையிலே அவரும் அந்த வடகிழக்கை சார்ந்த மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கட்சியாளர் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அப்படியான ஒரு பொது வேட்பாளர் முன்னிலைப்படுத்துவதற்கு உரிமை இருப்பதை போல அவருக்கும் பிறகு உரிமை இருக்கிறது. அது நம்ம அது மாறுபட்ட கருத்து கிடையாது. என்னை பொறுத்தவரையிலே உரிமை இருக்கிறது சொல்கிறேன். தானே எதிர்ப்பதற்கு உரிமை இருக்கிறது, நிறுத்துவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த வேட்பாளரை அழைத்துக் கொண்டு, அந்த கோஷத்தை எடுத்துக்கொண்டு வடகிழக்கு வெளியே வராதீர்கள் என்று சொல்லி கூறுகிறீர்கள் என்றால், வந்தால் இங்கே வடகிழக்கிற்கு வெளியே பெரும்பான்மை மக்கள் மத்தியில் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களது வாழ்வியலில் அது சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பது தூர நோக்கிலே எனக்கு தெரிகிறது. அது தேவையில்லை. அதே மட்டுமல்ல, வடகிழக்கு சொல்லும்போது தமிழர் தாயகமாக கருதப்படுகிறது, வடகிழக்கு இணைப்பு பேசப்படுகிறது.
சுயநிர்ணய உரிமை பேசப்படுகிறது. அதையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது வடகிழக்கு நிலப்பரப்பை சார்ந்த தமிழ் தேசிய சுயநிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் அடிப்படை கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்ற காரணத்தினாலே அவள் அப்படி செய்யலாம். அதே வேளையிலே அதை சொன்னது போல சுமந்திரன் மற்றும் அவரை கருத்து பின்பற்றக்கூடிய இன்னும் பலர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த அத்தகைய கோரிக்கையை சரியா பழைய என்று தன் கருத்தை கூறி அரசியல் ரீதியான செயல்பாடு முன்னெடுப்பது உரிமை இருக்கிறது. அவ்வளவுதான். அதுதான். ஆனால் இந்த இவருக்கும் தெரியுமே, இப்போ அத்தகைய ஒரு தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவதன் மூலமாக யதார்த்தபூர்வமாக பார்க்கும் பொழுது அவர் வெற்றி பெற்று இலங்கை ஜனாதிபதி ஆக போவதில்லையே, எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே இலங்கை ஜனாதிபதி ஆவதற்கு இன மத அடையாளம் ஒரு தடையாக இல்லை, சட்ட ரீதியாக அப்படி அடையாளம் கிடையாது, அப்படியே தடை இல்லை. ஆனால் இலங்கை தெரியும் எங்களுக்கு இன்னும் இந்த நாடு சிங்கள பௌத்த ராஜ்யமாக தான் இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாகவும் அது ஆங்காங்கே அதன் அடையாளங்கள் அரசியலமைப்புக்குள்ளே தெரிகின்றன. மதத்தை பார்த்தால் பௌத்தம் தான் பிரதான மதமாக அரசாங்க மதமாக கருதப்பட்டு ஒரு அத்தியாயமே அரசியலமைப்புக்குள்ளே இருக்கிறது. அது ஒன்று. சிங்கள மொழி நீண்ட காலமாக அது மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருந்தது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது 13ஆம் திருத்தத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். 16ஆம் திருத்தத்தின் அடிப்படையிலே அது தமிழ் மொழியும் சேர்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட இன்றும் வரை கூட அந்த அரசியல் பயணத்தை பார்த்தால் பாருங்கள், முதலில் ஒரு 18 நினைக்கிறேன் இருக்கிறது. சிங்களம் இலங்கை ஆட்சி மொழியில் சொல்லப்படுகிறது. 18 விதியிலே தமிழ் மொழியும் அப்படித்தானே சும்மா மொழியும் ஆட்சி மொழி சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அது ரெண்டையும் அழித்து விட்டு சிங்களமும் தமிழும் இலங்கை ஆட்சி மொழி சொல்ல வேண்டும். அப்போ முதலே சிங்களம் சொல்லிவிட்டு பிறகுதான் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி முழுமையான அந்தஸ்து பெற்றதாக சொல்ல முடியாது. ஆகவே அதான் சிங்கள பௌத்த ராஜ்யம் தான் இது. அதுக்குள்ளே தான் சொல்லியோடு கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை அகற்றி பிரிபடாத இலங்கைக்குள்ளே தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், முஸ்லீம் மக்கள் அனைவருமே சிங்கள மக்களுடன் சகோதரத்துடன் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் போல. ஆனால் சமத்துவம் என்ற நிபந்தனை இருக்கிறது. சமத்துவம் இல்லாமல் ஐக்கியம் இருக்க முடியாது. சமத்துவம் இல்லாத ஐக்கியம் என்பது சரணாகதி, அது சரி செய்ய முடியாது. அந்த அடிப்படையிலே அதை அணுகுவதற்கு பலரும் பலவிதமான வழிவகைகள் முன்னெடுக்கலாம். அத்தகைய ஒரு வழிவகைத்தான் அது நான் நினைக்கிறேன், அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதை எதிர்ப்பதற்கும் அங்கே மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கு, மக்கள் பிரதிநிதிகளுக்கு, கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. இன்னொரு பிரதான கட்சி அதுவும் வேண்டாம் இது வேண்டாம் பகிஷ்கரம் என்று சொல்கிறது பாருங்கள். அப்படித்தானே சும்மா சொல்கிறது. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா? தமிழ் வேட்பாளர் வேண்டும் வேண்டாம் மட்டுமல்ல, தேர்தலே வேண்டாம், பாராளுமன்ற தேர்தல் வேண்டும், என்ன தேர்தல் வேண்டும், அது வேண்டாம் என்று சொல்கிறார்கள். மனோ கணேசன் அவர்களே, ஜனாதிபதி ஒருவருடைய மாற்றத்துக்காக அதே வேளையிலே ஜனாதிபதி ஒருவரை அவருடைய தலையெழுத்தை மாற்றுவதாக ஒரு அறவழி போராட்டம் எங்களுடைய நாட்டிலே நடந்து இருந்தது. இது சம்பந்தமாக எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த அறவழி போராட்டத்தினுடைய அதிர்வலைகள், அதனுடைய செல்வாக்கு எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே இருக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. தற்போது இருக்கிற ஜனாதிபதி அறவழி போராட்டக்காரர்கள் மீது கை வைக்க கூடாது என்கிற ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டுதான் அவர் ஆட்சிப்பிடம் ஏறினார். அதே வேளையிலே தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கக்கூடியவர்களும் இந்த அறவழி போராட்டத்தினுடைய அதிர்வலை எங்கள் பக்கம் சார்ந்து இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லி வருகிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை எதிர்க்கட்சி தலைவருக்கும் கூட அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த களத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் போராட்ட கூட்டணியினுடைய சட்டத்தரணி நுவான் பூபகி அவர்களும் அந்த அறவழி போராட்டத்தினுடைய அதிர்வலை இருக்கிறது, மக்கள் அதனை வாக்குகளாக வழங்குவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆகவே அறவழி போராட்டத்தினுடைய அதிர்வலை அதை சாதகமாக யார் பயன்படுத்திக் கொள்வார்? அறகல என்று சிங்களத்தில் சொல்லப்பட்ட, நீங்கள் தூய தமிழில் அறவழி என்று சொல்லுகின்ற அந்த கிளர்ச்சி போராட்டத்தின் அதிர்வலைகள் மக்கள் மனங்களில் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவை எப்படி வெளிப்படுத்தப் போகின்றன என்பதை செப்டம்பர் 21 பிறகு தான் சொல்ல முடியும். ஒன்று, இந்த இடையில ஒன்று சொன்னீர்கள், ரணில் விக்ரமசிங்க அந்த அறவழி போராட்டத்தை உடனடி பிரதிபலிப்பாகத்தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆனார். அப்படித்தானே? அதன் உடனடி பிரதிபலிப்பு அவர் தான் ஆனார், ஜனாதிபதி ஆனார். அவர் தான் உடனடியாக ஒரு நன்மை என்று பகிரங்கமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய நன்மை கிடைத்தது. வந்த அவர் 24 மணி நேரத்துக்குள்ளே அறவழி போராட்டத்துக்கு மேலே அறவழிக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொண்டார். தெரியும் உங்களுக்கு. இலங்கையின் அறவழி போராட்டத்தை பரசுமாக தெரியும். நாங்கள் அந்த நேரத்திலே பல இலங்கையர்களுடைய வெளிநாட்டு தூதரோடு சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். நானும் சுமந்திரன் அவர்களும் திரு நண்பர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் எல்லோரும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது சிங்கள மக்களை
தவிர்த்த ஏனைய இலங்கையர்களை பிரயத்தப்படுத்தக்கூடிய மக்கள் பிரதிகள் கட்சித் தலைவர்கள் அடிப்படையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் இலங்கையில் நடைபெற்ற அந்த அறவழி போராட்டம் ஒரு மொடல் போராட்டம் என்று அவர் சொன்னார்கள். பலர் சொன்னார்கள். அமெரிக்கா தூதுவராக இருக்கலாம், இந்திய தூதுவராக இருக்கலாம், ஏன் ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்களாக இருக்கலாம், பலர் சொன்னார்கள். இட்ஸ் அ மாடல் என்று சொன்னார்கள். கண்மணி பார்த்தமே ஐரோப்பிய நாடு, முன்னேறிய நாடு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் கூட அத்தகைய அறவழி போராட்டம் நிகழும் பொழுது இப்போ சமயத்தை பிரான்சிலே பார்த்தோம், எல்லா இடத்துக்கும் பார்க்கிறோம். அங்கெல்லாம் கூட ஆரம்பித்து சில நேரம் மணித்தியாலங்களுள்ளே அதில் வன்முறை வெடித்து விடுகிறது. இப்படியே வெடித்து விடுகிறது. ஒன்று போலீசார் வன்முறை செலுத்துகிறார்கள், அல்லது மக்கள் வன்முறை செலுத்துகிறார்கள், போலீசார் வன்முறை செலுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. இப்படி நடக்கிறது. இலங்கை அப்படி இல்லை, பல பல நாட்கள் அப்படி தொடர்ந்து நடந்தது. ஆகவே முதலாக அது ரொம்ப ஜூன் 9 அன்று தான் இந்த மக்களை நோக்கி அந்த வன்முறை செலுத்தப்பட்டது. அலரி மாளிகையிலே முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே கூடிய ஒரு கூட்டம், இந்த பொதுஜன பெருமன கூட்டம், ஆதரவாளர் கூட்டம், அவர் ஆதரவாளரை அழைத்து வந்து நாடெங்கும் அழைத்து வந்து மிகவும் அந்த உசுப்பேத்துவார்கள் சொல்வார்கள், அவர்களை தூண்டி விடுவார்கள் சொல்வார்கள். சாதாரண வார்த்தையில் எப்படி சொல்வார்கள், இல்லாவிட்டால் தூண்டி விடுவார்கள் சொல்வார்கள். தூண்டிவிட்டு அவர்களை ஒரு ஊர்வலமாக வெளியே வர செய்து முதலிலே அந்த அலரிமலை முன்னாலும் ஒரு அறவழி போராட்டம் நிகழ்ந்து அவர்களையும் அடித்து துரத்திவிட்டு அவர்கள் அங்கே இருந்து கொல்லுப்பட்டியில் இருந்த என்ன தொகுதி அங்கே இருந்து காலிபுதல் வரை ஒரு பல நூற்றுக்கணக்கான மீட்டர் தூரம் இருக்கிறது. அதில் நடந்து போனார்கள் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு. அதே வேளையில் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அவகாசம் தெளிவாக போலீஸ் துறைக்கு இருந்தது, செய்யவில்லையே. போலீஸ் துறையெல்லாம் அங்கே இல்லை. அது மட்டுமில்லை, இன்றைய இப்பொழுது சமீபத்திலே நீதிமன்றத்தால் விலத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த முன்னாள் போலீஸ் அதிபரை சொல்ல வேண்டும் என்ன, அல்லது யூனிஃபார்ம் கலட்டப்பட்ட சீருடை கலட்டப்பட்ட போலீஸ் அதிபர் தேசபந்து, என்ன அவர் தேசபந்து பெயரா பட்டமான தெரியவில்லை. அவர் அங்கே இருந்தார். அந்த சொல்வது தயங்கவில்லை. பொதுஜன பெருமுனவின் காடையர்கள் இருந்தார். காடையர்கள் தானே கம்பை எடுத்துக்கொண்டு அப்பாய் மக்களை அறவழி போராட்டத்திற்கு மக்களை அடிப்பார்கள், காடையர்கள் தானே. காடையர்கள் இருந்தார், அடித்தார்கள், துவசம் செய்தார்கள். ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு நடந்தது. அதுக்கு முன்னால் தெரியும், பாராளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனடியாகவே சிறு பாராளுமன்றத்துக்கு நிகழ்ந்தது. வந்த பிறகு நான் கடைசி ஆசனத்திலே அந்த நேரமாக கடைசியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். வந்தவர் தோழி தட்டினார், கம் 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 வில் ஹேவ் பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங். சுபம் வந்தார் நினைக்கிறேன். வந்தேன்னு நாங்களாம் போனோம். போய் எங்கள் சபாநாயகரிடம் அமர்ந்து கொண்டு அவர் சொன்னார், அப்பொழுது விறுவிறுப்பான பேச்சு அதுதான், அந்த அறவழி போராட்டம், அறகலை என்ற அறவழி போராட்டம், அறவழி போராட்டம். அது சொன்னார், இன்னொன்று ஐ எம் கோயிங் டு கிவ் தெம் செப்பரேட் லொக்கேஷன், அவர்களுக்கு வேறொரு ஸ்தானத்தை வழங்கப் போகிறேன். பட் இது லொக்கேஷன் என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஐ எம் கோயிங் டு கிவ் தெம் விகாரமாதை பார்க், ஐ எம் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர். அந்த அங்கே இருந்து அகற்றி அவர் விகாரமாதை பார்க். நான் சொன்னேன், விகாரமாதை பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் லவர்ஸ். நோ, நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறது எனக்கு. இது சிரித்து கொண்டார். ஸோ யூ கேன் டிஸ்டர்ப் லவர்ஸ் நோ அப்படின்னு. காதலர்கள் கூடுமிடமாக இருக்கிறது அது. அது காதல்களை நீங்கள் இடையூறு செய்ய போகிறீங்களான்னு கிண்டலா கேட்டு ஞாபகம் இருக்கிறது. நோ 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 வில் கிவ் தெம், லெட் தெம் லவ் தேர், லெட் தெம் ப்ரொடெஸ்ட் ஹியர் என்று சொன்னார். அப்படிலாம் சொன்னார். பரவாயில்லை, அவர் ஜனாதிபதி தானே, அவர் சொல்வது செய்வதில் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அனுபவம் இருக்கிறது. ஆகவே அவர் சொல்வது செய்ய வேண்டும் என்றால் அவரிடம் சண்டையிட்டு போராடி வலியுறுத்தல் செய்து, இப்பொழுது சுமந்திரன் சொன்னார் சட்டமந்திரன், அவரது அந்த 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 சட்ட நகல் மகாசபை, அது என்னவென்றால் மாகாண சபை தேர்தல் முறையில் குழப்பம் இருக்கிறது சட்டத்திலே. ஆக பழைய முறையிலே தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தான் இலங்கையின் இந்த அரசாங்கம் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட தேர்தல் தெரிவுக்குழு, தேர்தல் சட்டத்தரம தெரிவுக்குழு, எலக்டோரல் என்ன சொல்வது, ரிஃபார்ம்ஸ் செலக்ட் கமிட்டி. நானும் மங்கத்தவர், அவரும் மங்கத்தவர், அது இருக்கும். இன்றைய பிரதமர் தினேஷ் குணவர்தனா தலைமையில் தான் அது நிகழ்த்தப்பட்டது. அதிலே 16 பேர் தான் அரசு தரப்பு, 16 எதிர் தரப்பு நினைக்கிறேன். அது கடைசியில் அந்த அறிக்கையில் நாங்கள் கையெழுத்திடவில்லை. அரசு தரப்பு 16 பேர் கையெழுத்திட்டார்கள், நான் கையெழுத்திடவில்லை. யார் கையெழுத்திட்டார்கள் என்று தேடி பாருங்கள், நீங்கள் தெரியும், நான் கையெழுத்திடவில்லை. ஆனால் அந்த அறிக்கையில் கூட நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால்
இந்த மாகாண தேர்தலை நடத்த வேண்டும், அதுக்காக பழைய முறைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரே ஒரு இதுதான். அது பலமுறை பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், எடுத்து கூறியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம். பிறகு திடீரென ஒரு நாள் அதிலே யாரோ ஒருவரை அகற்றி வைத்து பெசில் ராஜபக்ச எம்பியாக இருந்தார், அவர் வந்தார். அவர் நோ 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 வி டோன்ட் நோ டேக் சுமாஸ் மோஷன் பில் வி வில் பிரிங் செவரல் பில். பரவாயில்லை, நாங்கள் சொன்னோம் பரவாயில்லை, யார் நீங்கள் அவரது அவர் பேர் வந்து கூடாது நீங்கள் எடுப்பீர்களா, பரவாயில்லை, நீங்களே கொண்டு வாருங்கள் சொன்னோம். அது சின்ன ஒரு பில் தான், சின்ன 2 வரைகள் என்னமோ அவ்வளோதான். ஆகவே சொன்னோம், அவங்க கொண்டு வரவில்லை. அரசாங்கத்தை தோல்விதானே இது. அரசாங்க தலைவர் கோட்டாபா ராஜபக்சவா, ரணில் விக்ரமசிங்கவா, பிரதமர் மஹிந்த ராஜபக்சவா, தினேஷ் குணவர்தனவா, நிதியமைச்சர் பெசிலா, இப்பொழுது ரணிலா, இதெல்லாம் குழப்பங்களா? அவர்கள் பிரச்சனை. எங்களை பொறுத்த அரசாங்கம், இந்த அரசாங்கம் 2019 ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பொழுது உருவாகிய அரசாங்கம் 2020 உருவாகிய பாராளுமன்றம் தான் இருக்கிறது. அவ்வளவுதான். இதில் நான் வந்து பிறகு சுத்தமாகிவிட்டு சொல்ல முடியாது. உண்மையில் பார்த்தால் 2005 10 வரை நாட்டிலே கொழும்பிலே எனது தொகுதியில் நடைபெற்ற அந்த வெள்ளவேன் குழப்பங்களுக்கெல்லாம் பின்னாலே அன்றைய பாதுகாப்பு செயலாளர் ஓடிப்போன ஜனாதிபதி இருந்தார் என்று தான் பொதுவான கருத்து இருக்கிறது. அது உண்மைதான், இப்படி இருந்தது. சரியா, அது வேறு விஷயம். அவ்வளவு பயங்கரமானவராக இருந்தார். நிறைய ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டார்கள். நம்ம ஊடகவியலாளர் எதிரான கருத்துக்களை தெரிவித்தார், அடாவடியாக பேசினார். ஆனால் ஜனாதிபதி ஆன பிறகு அவர் அவதியானவராக போய்விட்டார், ஓடிதான் போயிட்டார், ஒன்றும் செய்யவில்லை, ஓடி போன ஜனாதிபதியாக போய்விட்டார். ஆனால் அமைதியாக இருந்த ரணில் வந்தவுடன் அடாவடியாளராக மாறிவிட்டார். அது உண்மை. ஆகவே உங்களுக்கு பதிலாக தான். ஆகவே நடந்தது தானே, அதான் நடந்தது. ஆகவே அந்த அறவழி போராட்டத்தின் அப்படி நன்மை பெற்றுக்கொண்டு அதனால் கோட்டபாய ஓடிய காரணத்தினாலே தான் முதலில் பிரதமராகவும் ஜனாதிபதியாக வந்தார். இப்போ நான் வந்து தான் ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார், பிரதான அவருடைய ஆர்கியூமெண்ட், வாதம் என்னவென்றால் அனர்கோட சாநாயக்க, சதி பிரேமதாச உட்பட எவருமே சேலஞ்சுகளை, சவால்களை ஏற்றுக்கொள்ள, நான் தான் சவால்களை ஏற்றுக்கொண்டே சொல்கிறார். ரணில் தனி மனிதர் பாராளுமன்றத்திலே வந்து அமர்ந்தார், 3 மாதம் கழித்து அமர்ந்தார். எனது பக்கத்து ஆசனம், எனது ஆசனத்தின் 12, அவர் 13. ஒரு மாதம் அளவிலே நான் தான் அவருக்கு பக்கத்துணையாக இருந்தேன், பேச்சு துணையாக இருந்தேன். பழைய பிரதமர் அல்லவா, அது பிரச்சனை இல்லை. ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், ஃபைன், தட்ஸ் ஃபைன். பட் அது வேறு விஷயம். ஆனால் இருந்தார், பிறகு போனார். அவரிடம் இழப்பது எதுவுமே இல்லையே, தனிநபர் தானே. அது பிரேமதாசவுடன் 50 பேர் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், 50 பேர் கூட்டணி இருக்கிறோம், 50 எம்பிக்கள். நாங்கள் எல்லோரும் தான் போக வேண்டும் அரசாங்கத்துக்குள்ளே, முடியாது. சஜித் பிரேமதாசை உள்ளே உள்வாங்கி அளிப்பதற்கு நாமல் ராஜபக்சவின் அணி திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். நாமல் ராஜபக்ச போட்டி தான் சஜித் பிரேமதாசை பகிரங்கமாக தெரிகிறது. அதுதான் நடந்தது. ஆக ரணில் விக்ரமசிங்க இழப்பது கொண்டும் இல்லையே, போனார், பதவியேற்றுக் கொண்டார், மேலே போனார், பதவியேற்றுக் கொண்டார், இருக்கிறார், அவ்வளவுதான். ஆகவே தான் சவாலை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடாது. உண்மை எல்லாரும் சேர்ந்திருந்தால் ஒரு பேரணையை நிறைவேற்றி பாராளுமன்றத்தை கழித்திருக்கலாமே, தேர்தல் போயிருக்கலாம், ஏதோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். அல்லது நாங்கள் அரசாங்கத்தில் விடுபடுகிறோம், நீங்களே அமைச்சரை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி வழங்கியிருக்கலாம், தலையிட மாட்டோம் 2 வருடங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒன்றும் செய்யவில்லை. உள்வாங்கி அளிப்பதற்கு திட்டமிட்டதை தெரிந்து கொண்டே கெடுத்து விட முடியுமா? அதான் காரணம். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். மனோ கணேசன் அவர்களே, இப்போது கடந்த நாட்களிலே பல அனுபவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் இடம்பெறுகிற போது இதில் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இருக்கிற போது எல்லோரும் உறுதிமொழிகளை கொடுப்பார்கள். அதற்கு பிறகு பதவிக்கு வந்த பிறகு கொடுத்த உறுதிமொழிகளை செவ்வனே நிறைவேற்றுகிறார்களா என்று பார்த்தால் அது எப்போதுமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு வகையிலே சொல்லுவார்கள், தங்கையை காண்பித்து அக்காவை கொடுத்தல் என்றும் கூட இதனை இன்னொரு வகையிலே சொல்லுவார்கள். இப்போது மலேக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோஷம் உங்கள் பக்கத்திலே இருக்கிறது. சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு கோஷம் இருக்கிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த சம்பள பிரச்சனை நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோஷமும் இருக்கிறது. ஆகவே சமூக நீதி உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். ஆகவே மீண்டும் இந்த தேர்தல் பெறுபவர்களின் பின்னரும் கூட இந்த தங்கையை காண்பித்து அக்காவை கொடுத்தல் போன்று நிகழ்ந்து விடுமா? உங்களது உதாரணத்தை கண்டு கேட்டுக்கொண்டு கூட பெண்கள் குவித்துக் கொள்ளக்கூடாது. உண்மையில் அது நீங்கள் உதாரணமாக சொன்னீர்களே தவிர வேற ஒன்றுமல்ல, எனக்கு தெரியும். உதாரணம் குவித்துக் கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படித்தான். இந்த இலங்கை வரலாற்றை பாருங்கள். பண்டா செல்வ ஒப்பந்தம் நிகழ்ந்தது, உடனடியாக கிழித்து போடப்பட்டு விட்டது. டட்லி செல்வ ஒப்பந்தம் நிகழ்ந்தது, கிழித்து போடப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு விடுதலை புலிகளுடன் ரணில் பேசினார், அதுவும் நடைமுறையாகவில்லை. பிறகு சந்திரிகா ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார்,
ரணில் அதை எரித்து சுமசம் செய்து விட்டார். ராஜபக்சவும் நீண்ட காலமாக சர்வகட்சி நாடு நடத்தினார். ஆகவே இது எங்களுக்கு பழகிவிட்டது. அவர்கள் திருடுகிறார்கள், நாங்கள் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிறோம், அப்படித்தான். ஆகவே முயற்சி தானே, நம்பிக்கை தானே. ஆகவே ஆனால் இந்த முறை நல்ல ஒரு விஷயம் என்னென்றால், இந்த எங்களது வேட்பாளரான நாங்கள் சொல்லக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சம்பந்தமாக முற்போக்கான சில நிலைப்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க நேற்று பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞர் அல்லவே, அரசியல் வந்த ஒரு இளைஞர் அல்லவே, 50 வருடங்கள் பாராளுமன்றம் இருந்திருக்கிறார். இவர் அப்படி அல்ல, புதிய ஒரு இருந்தாலும் கூட இவர் ஜனாதிபதியாக பிரதமராக இருந்ததில்லை, பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்ததில்லை, பொறுப்பு வழங்கப்படவில்லை இவருக்கு. ஆகவே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, அதை நாங்கள் முன்னெடுப்போம், நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதை செய்வோம். ஆகவே இப்பொழுது கூட ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இன்று எடுத்துப்பட்ட முடிவின்படி வடகிழக்கின் பிரதான பாராளுமன்ற வங்கமைக்கூட கட்சிகளாக இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழரசு கட்சி, டெலோ, தமிழர் விடுதலை கழகம் மற்றும் பிளாட் மற்றும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் திரு விக்னேஸ்வரன் அவர்களது கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, தேசிய கூட்டணி, இந்த கட்சிகளுக்கெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் சஜித் பிரேமதாஸ் அதிகபூர்வமாக கடிதம் எழுதுகிறார். உங்களோட தூதுக்குழுடன் சந்தித்து பேச நான் தயாராக இருக்கிறேன், வாருங்கள் பேசுவோம், நான் அரசாங்கம் அமைக்கப் போகிறேன், பேசுவோம். அது மூலமாக நாங்கள் ஒரு முற்போக்க நடவடிக்கை முன்னெடுப்போம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 13 திருத்தத்தை முழுமையாக அமலாக்குவதாக நேரடியாக கூறியிருக்கிறார். தூதுக்குழுடன் கூறுவார். அதை தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இடம்பெற செய்வதற்கான உடன்பாட்டை தந்திருக்கிறார். ஏற்கனவே வடகிழக்கை சார்ந்த சிவில் சமூக பிரதிநிதிகளும் கூட வந்து சந்தித்தார்கள் அவரை. நான் அதை அழைத்து சந்திக்க வைத்திருந்தேன். ஆகவே நடந்திருக்கிறது. ஒரு கடந்த காலத்தை விட ஒப்பிட்டு பார்க்கப்படுது கொஞ்சம் முன்போக்காக இருக்கிறது அல்லவா. அவரே சொன்னார். இப்போ ஜேவிபி தலைவர் அங்கே வந்து சொன்னார், ரணில் விக்ரமசிங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றார், இப்பொழுது பாருங்கள் இவ்வளவு லேட்டாக சரி இந்த வேலை செய்கிறாரு. இது அது ரணிலுக்கு பெருமை அல்ல, எங்களுக்கு தான் பெருமை. அவருக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அதுதான் பெருமை. எங்கள் போட்ட அழுத்தம் நடைமுறை ஆகிறது, அவ்வளவுதான். ஆமா, சமகால அரசியல் களம் தொடர்பிலே இன்றைய மின்னல் நிகழ்ச்சியிலே பல விடயங்கள் சம்பந்தமாக பேசினோம் என்கிற ஒரு திருப்தியோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய தருணத்தை எட்டியிருக்கிறோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர், பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகள். நன்றி சுமந்திரன் அவர்கள். நன்றி, வணக்கம். மற்றவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள். நன்றி மனோ கணேசன் அவர்கள். நன்றி கோகுல், நன்றி சுமா, நன்றி சக்தி. நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் காளிமுத்து சந்திரன், தயாரிப்பு உதவியாளர்கள் மற்றும் எப்போதும் உற்சாகமாக இயங்குகின்ற ஸ்டைன் கலையகத்தினுடைய கேமரா தொழில்நுட்ப குழாத்தினரோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களிலே தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் எல்லாமும் சூடு பிடித்திருக்கிறது. ஆகவே தேர்தலோடு தொடர்புடைய தமிழ் பேசுகிற சமூகம் சார்ந்து சமூக பிரச்சனையோடு கூடிய தலைப்புகளோடு பிரமுகர்களையும் அழைத்து எதிர்வருகிற வாரங்களிலே சந்திப்போம் என்கிற உறுதிமொழியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.